நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஏனென்று கேட்டால், இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. நம்ம கூட அவர் இருந்து எப்பொழுதும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்க நாமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த தெய்வ அன்பு இல்லையா? அந்த கல்வாரி அன்பை நினைத்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அந்த கல்வாரி அன்பிற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல அந்த அன்பிற்காக ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை தந்து எங்களை ஏமாற்றினாங்க. ஆனால் நீங்கள் எங்களை ஏமாத்தலாம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம்ப்பா. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவங்கள் சுமந்து, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியா. ரெண்டு கைகளை உயர்த்தி அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் இதயம் உடையுதப்பா. உன்னை பார்க்கையிலே என் இதயம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ள. கையை உயர்த்தி சொல்லுவோம், அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே, உம்மை பார்க்கையிலே எங்கள் உள்ளம் உடையுதப்பா.
நினைத்து பாபா சலனகத்துலயலே நெஞ்சம் முருதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் இதயம் உடையுதப்பா உம்மை பார்க்க உங்களை பார்க்கையில் ஆண்டவரே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சில் ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா நெஞ்சில் ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகணுமே மனிதர்கள் மூழ்கணுமே மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூப தெய்வமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே என் உள்ளம் உடையுத நல்ல கண்ணை மூடி சொல்லுவாப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் அப்பா எங்களுக்காக அந்த சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கினீர் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர் எங்களுக்காக ஜீவ தர பலியாய் ரகட துடபர அது அந்தலபா பழுதற்ற ஆட்டுக்குட்டி எங்களுக்காய் பழுதாய் மாறினது அழகில் சிறந்தவர் எங்களுக்காக அந்த கேடு அடைந்தீர் அந்த இரத்தம் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்தில் நெருங்க முடிந்திருக்கிறாதே எங்களை பரலோகத்திற்குள்ளே கொண்டு செல்ல அந்த இரத்தத்தை எங்களுக்கு சிந்தின நல்ல தெய்வமே அணைக்கும் காரங்களிலே ஆணிகளா தெய்வமே அணைக்கும் காரங்களிலே ஆணிகளா சுவாமி மீண்டும் சொல்லுவோம் அணைக்கும் கரங்களிலே அணைக்கும் கரங்களில் ரீதல பிரகலே ஷல்போதோசியா ஆணிகளா தேவமே அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையாரகட சசியா நினைத்து பார்க்கையிலே நெஞ்ச வாலிப பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாமார் எல்லாரும் இந்த கைகளை உயர்த்தி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் இதயம் சாந்தரலமரிலே லமயலோ உம்மை பார்க்கையிலே என் உள்ளம்
பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த கல்வாரியில் எங்களுக்காக நிர்வாணமாய் இரத்தங்கள் வடிய வடிய சபகத்தலா. ஓ நானாகவே வந்து நிற்கின்றேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? பிதாவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்க மகிமைக்குள்ளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட எங்க வாலிப தம்பிமார், அம்மாமார், அக்காமார், தங்கச்சிமார் எல்லாரும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கும். பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். எல்லை இல்லாத அன்பு, த டிவைன் லவ். நல்ல ஒரு இந்த கல்வாரியில் நமக்காக அப்பா அந்த சிந்தின அந்த அன்பு தான் நீ உங்களையும் என்னையும் ஆண்டவரை துதித்து பாட வைத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் போதுமானவராய் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மளை இந்த கடைசி வாரத்திற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ நிந்தனைகள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ மிரட்டல்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு அவர் உதவி பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார்? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார். இந்த மாசத்துல கூட, இந்த ஏப்ரல் மாதத்துல கூட நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? நம்ம எதை தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தேவ பலன், தேவ பலனை குறித்து நாம் தியானிக்கிறோம். பக்தன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ தேவன் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறார். அப்போ தேவ பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? ஒருவேளை நம்ம கண்களுக்கு பலன் வேணும்னா கண்ணுக்கு சத்து மீன் சாப்பிட்டா கண் பலமாயிரும், கண் தெளிவாயிரும் சொல்றாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா வெண்டைக்காய் சாப்பிடணும்னு சொல்றாங்க. பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் அதிகமாகும் சொல்றாங்க. இது மாம்சத்திற்கான பலனுக்கு மாம்ச உணவு தேவை. ஆனால் பரலோகத்தில் இருந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற தெய்வம், உலகத்தின் உருண்டை மேலே அமர்ந்திருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு சில காரியத்தை நீ செய்தால் உன்னை நான் பலப்படுத்துவேன். அப்போ தெய்வ பலன் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையோ, ஒரு வாலிப தம்பியோ, ஒரு வாலிப தங்கச்சியோ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் மீத மிஞ்சின தேவையாக இருக்கிறது, தேவைப்படுகிறது. தெய்வ பலன், the God strength, கர்த்தருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. முதலாவது வாரத்தில் நாம் தியானித்தோம் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள்
மேல் வீட்டு அறையில் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் கொண்டு எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெல்லாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க பலன் அடைந்து. அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவன் பலன் அடைய ஆரம்பிக்கிறான். ஆவியானவர் யார் மேலெல்லாம் வந்து இறங்கினார்? சிம்சோன் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார். சத்துருக்களை சிம்சோன் ஜெயித்தார். தாவீது மேலே ஆண்டவர் தங்கி இருந்தார். கிதியோன் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் சத்துருக்களை வேட்டையாடினான். இரண்டாவது வாரம் நாம் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாயிரு இல்லையா, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். நம்ம ஆண்டவர் கூட எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்மளால தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமா இருக்க முடியலையா, தேவ பிரசன்னத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிற பாவமே உனக்கும் எனக்கும் பெரிய பாலத்தை உண்டாகிறது. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நம் தடவி பார்க்கத்தக்கதாய், நம் தடவி பார்க்கத்தக்கதா தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நம் கைகள் எவ்வளவு நீளமோ, எவ்வளவு நீளம் நம்ம தடவி பார்க்கிறோமோ, ஆண்டவர் அவ்வளவு சமீபமாக இருக்கிறார். ஆனால் அந்த தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தடையாய் இருக்கிறது, நம்முடைய அந்தரங்க காரியங்கள் தடையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தடவி பார்க்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் இப்படி கை நீட்டினா எப்படி தடவி பார்க்கிறோமோ அந்த தூரத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். ஆனா அந்த தேவத்துடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா, அந்த தேவன் நமக்குடைய அவருடைய மகிமையை உணர முடியவில்லை என்று சொன்னால், தேவனிடத்தில் வல்லமை குறைந்து போகவில்லை. நம்மிடத்தில் இருக்கிற பாவமே தேவத்திற்கும் நமக்கும் ஒரு தூரத்தை ஏற்படுத்துகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆமென். பார்த்தோம், ஆதி அப்போஸ்தல ஜனங்கள் ஒருமித்து மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். ஆமென். மக்கள் மகிழ்ச்சியோடு தேவாலயத்திற்குள் வந்தார்கள். யூதர்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டானது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார். ஆபத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய் என்று சொன்னால் உன் பலன் குறுகினது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போதோ, ஒரு போராட்டம் வரும்போதோ நம்ம சந்தோஷமா இருக்கணும். பக்தனாகிய பரிசுத்த பவுல் நம்முடைய தேவைக்கு, வாழ்க்கை பாடத்திற்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜபங்கள் கேட்கப்படலையா, இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறலையா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார், நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இருதயத்தில் நினைக்கிற வேண்டுதலை கூட தேவன் செய்து முடிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும். போன வாரம் நாம் தியானித்தோம். என்ன தியானித்தோம் அப்படின்னா, ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய பலனை தருவார், காத்திருக்கணும். இந்த கழுகை போல கொஞ்ச நாட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் சொன்னா, மாதத்தில் 2 முறை அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறை எல்லாருடைய மொபைல் போன், ஐஓஎஸ்ஸா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், எல்லாருடைய மொபைல் போன்லயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ஆண்ட்ராய்டு அப்டேட் அவைலபிள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்பிரிச்சுவல் அப்டேட் அவைலபிள். நல்லா கவனிக்கணும்னு, எந்த போன் நீங்க யூஸ் பண்ணாலும், அது சாம்சங்கா இருக்கட்டும், அது எந்த பிராண்டட் கம்பெனி போனா இருக்கட்டும், அப்டேட் உங்க விருப்பம் இருந்தால் தான் நீங்க கொடுக்க முடியும். அதை போல ஆண்டவர் தினந்தோறும் ஸ்பிரிச்சுவல் அப்டேட்டை நமக்கு முன்னாடி வைக்கிறார். உனக்கு தேவைன்னா நீ அந்த ஸ்பிரிச்சுவல் அப்டேட்டுக்குள்ள வந்துக்கோ, உனக்கு தேவைன்னா நீ அப்டேட் பண்ணிக்கோ. இப்போ நமக்கு முன்பாக ஸ்பிரிச்சுவல் அப்டேட் ஆனது காத்திருக்கிறது. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவ பலன் கிடைக்கும். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க, எப்படி காத்திருந்தாங்க? 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்த்தோம், பொறுமையோடு காத்திருந்தார்கள். சங்கீதம் 119 174 பார்த்தோம், ஆவலோடு காத்திருந்தார்கள். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலன் வருகிறது. இந்த நாளில் கூட கொஞ்சம் வித்தியாசமாய் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 4:5 வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய
வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறியோ? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிறனா சாதாரண ஆண்டவரா இல்ல, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் 2 கையை தட்டி அல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சொல்றார், உனக்குள் நான் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நமக்கு தேவ பலன் வேணும்னு சொன்னா சிஸ்டர், நமக்கு வைராக்கியம் வேணும். தேசத்தை குறித்தான வைராக்கியம், சபையை குறித்தான வைராக்கியம், ஊழியத்தை குறித்தான வைராக்கியம், ஊழியக்காரனை குறித்தான வைராக்கியம், ஆத்துமாவை குறித்தான வைராக்கியம், பொல்லாத விக்கிரகங்களை குறித்தான வைராக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வைராக்கியத்தின் ஆவியை தந்திருக்கிறார் பிரதர், உங்களால தான் இப்படி சத்தியத்தை நான் பேச முடியுது, எங்களால பேச முடியல அப்படிம்பாங்க. நான் சொல்லட்டுமா, யாக்கோபு 4:5 பொய் சொல்லுது நினைக்கீங்களா? அவர் வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்குள்ளேயும் வைராக்கிய வாஞ்சையா தான் இருக்கிறார் ஆண்டவர். நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவர் நமக்குள்ள சும்மா இல்லைங்க. 4:5 யாக்கோபு விதமாய் சொல்லுகிறது, நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவனுடைய ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைராக்கியத்தோடு தான் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளால தம்பி தங்கச்சி அண்ணன் அப்பா ஊழியக்காரரே ஊழியக்காரியே நம்மளால இன்னைக்கு வைராக்கியமா இருக்க முடியல அப்படின்னா காரணம் என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரை நாம் செயல்பட விடுவது இல்லை. வேதாகமத்தில் ஒரு 3 நபரை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன். 1 ராஜாக்கள் 19:10 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சம்பவங்கள் சொல்லப்பட்டு இருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் அந்த 10வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட எலியா சொல்றார், நான் தேவனாகிய கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். பரிசுத்தவான்கள், உலகத்தை அசைத்தவர்கள் வைராக்கியமாயிருந்தார்கள். வேதாகமத்தில் அடுத்த ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிச்சு தர, அடுத்த மனுஷனை குறித்து. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 10:16. யெகூ இவ்விதமாய் சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூ சொல்லுகிறார், என்னோடு கூட வந்து, நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. யெகூ இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்குள் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். தேவ பிள்ளையே, யாரை கர்த்தர் நம்புகிறார் என்று சொன்னார், பக்தி வைராக்கியமா இருக்கிறார். இந்த யெகூக்குள்ள எத்தனை தைரியம் என்று பாருங்கள். இவன் சகல மனிதனை பார்த்து சொல்லுகிறார், என்னோடு கூட வா, என் தேவனுக்கு மேல எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிற வந்து பார். பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு இன்னொரு ஆளை காமிச்சு கொடுக்கிறேன். வேதாகமத்தில் இயேசுவுக்கு அடுத்த அளவில் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு தெய்வ மனுஷன் அப்போஸ்தலர் 17
16, அப்போஸ்தலர் 17, 16. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டான். இன்னைக்கு நம்ம வாழ்ற பகுதியில் சத்துருவின் கோட்டைகள் அதிகமா இருக்கிறது. அதை கண்டு நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்குதா? அது பெசாட்டி இருக்கிறது அந்த அந்த பக்கம் வந்து நம்ம இந்த பக்கமும் போயிட வேண்டியதானே. ஆனால் வேதம் சொல்றது அத்தனை பட்டணத்தில் பவுல் அந்த ஜனத்தின் மக்களுக்காய் காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். முடிஞ்சது. இந்த வைராக்கியத்தை குறித்து நீங்க கேட்கணுமா? நீங்க வந்து ஏற்கனவே நம்முடைய ஜாஷ்வா டிவியில் வைராக்கியம் ஒரு 5 வகையான வைராக்கியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. அதை போய் உட்காந்து கேளுங்க. அதனால தான் நான் அதிகமாக பேசலை. வைராக்கியத்தை குறித்து நீங்கள் இந்த ஜாஷ்வா டிவி சுரண்டையில் போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன தலைமுறை நேரம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள். 58 60 மெசேஜுக்கு மேலே இருக்கும். அதில் ஒரு 5 6 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 வைராக்கிய குறித்து பேசப்பட்டிருக்கும். வைராக்கியமாக இருந்தால் தேவன் நம்மளை நம்பி அதிக கிருபைகளை தருவார், அதிக பலனை தருவார். இன்னைக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிற கூட்டம் தான் தேவை. மோசே வாத ஒரு பக்கம் கூடாரத்தில் விபச்சாரம், இவன் எங்கே நிற்கிறான்? தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனால் யாருன்னே தெரியாத பினேகாஸ் பட்டைத்து உருவி போட்டு தள்ளிட்டார். வைராக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், பினேகாஸ் எனக்காக வைராக்கியமாக இருந்தான் இல்லையா, அவனுக்காக நானும் வைராக்கியமாக இருப்பேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர். நீ வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் உனக்கு வைராக்கியமாக இருப்பார். நீ சத்தியத்துக்கு வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் உனக்கு வைராக்கியமாக நிற்பார். நீ திருச்சபையில் வைராக்கியமாக நின்னா கர்த்தர் உனக்கு வைராக்கியமாக நிற்பார். மற்ற மனுஷனுக்கு முன்பாக நீ பரிசுத்தத்தில் வைராக்கியமாக நின்ன அப்படின்னா உனக்காக கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் வைராக்கியமாக நிற்பார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன், நீ என்னை கனவீனப்படுத்தினா நான் உன்னை கனவீனப்படுத்துவேன். பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் பரிசுத்தமாக மாறு, அநியாயம் செஞ்சால் இன்னும் அநியாயம் செய்யி. நீ எனக்காக வைராக்கியமாய் நின்னா உனக்காக சகல மக்களுக்கு முன்பாய் நான் வைராக்கியமாய் நிற்பேன். இந்த பகல் நேரத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? சத்தியத்தில் வைராக்கியம் வேணும் பாஸ்டர். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அந்த குடும்பம் தசம பாகம் தருது, தசம பாகத்தை தரல, சத்தியத்தை பேசிடணும் பாஸ்டர். அந்த குடும்பத்தில் கள்ளப்பணம் வருதா, லஞ்சம் வாங்கி காணிக்க தராங்களா, வாங்கக்கூடாது. கேஆசி அப்படிதான் வாங்கிட்டான். ஏத்தந்தாலும் தோத்திரம் பண்ணி வாங்கிடக்கூடாது. அது பல கோடி ரூபாங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடணும். நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சர்ச்சுக்கு வரமாட்டான், ஆனால் தசம பாகத்தை மட்டும் ஊர்லேருந்து அனுப்புறான்னா வாங்கக்கூடாது. காணிக்க சர்ச்சுக்கு வரமாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், கேட்டால் பிஸி 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 பிஸி. சர்ச்சுக்கு வரமாட்டான், சர்ச்சில் ஆக்டிவாக இருக்க மாட்டான், வேண்டாம். அப்படிப்பட்ட காணிக்கை கர்த்தரை வெறுக்கிறார். நம்ம வாங்கக்கூடாது பாஸ்டர். காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தில் சத்தியமாக நிற்கணும் சிஸ்டர். ஊழியக்காரனே சத்தியமாக நிற்கணும். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். உனக்கு தேவை ஏதோ கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஏகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆமென். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. வைராக்கியமாக நம்ம நின்னோம், ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். வைராக்கியம் என்ன? எலியாவுக்கு ஆண்டவர் பாருங்க, அவன் சூறை செடியில் இருக்கும்போது ஆண்டவர் போய் அவனை பலப்படுத்துகிறார். யெகோவா பாருங்க, யெகோவா கர்த்தர் பலப்படுத்துகிறார். பவுலை பாருங்க, எத்தனை இடத்துல சாகர நிலைமையில் இருக்கும்போது பலப்படுத்துகிறார். ஏன்னு கேட்டால் இவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். வைராக்கியமாக இருந்தவன் அவன் தன்னால் ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷனில் படுத்திருந்தாலும் கர்த்தர் இறங்கி வந்து அவனை பலப்படுத்துவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வைராக்கியமாக இருக்கிறவன் மலைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தாலும் கர்த்தர் அவனை தேடி போய் பேச போவார். இந்த பகல் நேரத்திலேயோ அல்லது ராத்திரி நேரத்தில் நீங்கள் எந்த சத்தத்தில் எந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.
நம்ம ஜெபிப்போன்னு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தணும். நான் தான் சொல்கிறோம்ல, வைராக்கியமாக நின்னவன் அவன் சோர்ந்து போய் அவன் ஜெபிக்காமல் இருந்தாலும் கர்த்தர் அவனை பலப்படுத்துவார். எலியா சோறு வேணும்னு கேட்டாரா? இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, தூதன் வந்து எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனான். இதை பிரசங்கம் பண்ணுனா நிறைய பரிசுத்தவான்கள் சோறனே பிரசங்கம் பண்ணுறேன்னு பேசுவாங்க. பரிசுத்தவான்கள் ஏல எலியாவுக்கு காக்கா சோறு போட்டதுன்னா காக்கா சோறு போட்டதுன்னு சொல்ல முடியும். பரலோகத்திலேருந்து தூதனுக்கு சோறு வந்ததுன்னா சோறு வந்ததுன்னு சொல்ல முடியும். மதிக்கேடனை போல இருக்கக்கூடாது. நாம் வைராக்கியமாக இருக்கிறவனு கர்த்தர் பசியாக இருக்க விட மாட்டார். வைராக்கியமாக பாருங்களேன், எலியாவுக்குள்ள வைராக்கியம் உலகமே எலியாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்குது. ஆனால் எலியா வைராக்கியமாக இருந்தபடினா கர்த்தர் எலியாவின் பட்சத்தில் இருந்தார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடும். ஆண்டவரே, சபையை குறித்தான பக்தி வைராக்கியம். இயேசு முதற் கோவப்பட்ட இடமே சர்ச்சு தான். சர்ச்சு வியாபாரமா மாறிட்டு, சர்ச்சு வியாபார ஸ்தலமா மாறிட்டு. பிரியாணி, ஓலை கொழுக்கட்டை, ஆசீர்வாத தட்டு, ஆட்டை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துருதோம். பைக்கு, புது பைக்கு யாராவது ஏலம் வச்சாங்கன்னா சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துருதோம். நாட்டுக்கோழி முட்டை, இதெல்லாம் நீ வச்சு சர்ச்சில் ஏலம் விட்டு நீ எல்சிஎஃப்ல பணம் சேர்க்கணுமா? அண்ணே ஊழியக்காரன், என்ன அக்கா, நான் சத்தியத்தை பேசுறேன். என்ன கல்லர் கொகையா மாறிடக்கூடாது. கல்லர் கொகையா மாறிடக்கூடாது. திருச்சபை கல்லர் கொகையா மாறக்கூடாது. மாறினா சாட்டையை எடுப்பார். சர்ச்சுக்குள்ள வியாபாரம், சர்ச்சுக்குள்ள ரோஸ் மில்க் விற்கிறோம், கொயர் பசங்களா சேர்ந்து குலோப் ஜாமு, சர்ச்சு விற்பனை கூடமா மாறிட்டு இன்னைக்கு. ஆசீர்வாத தட்டு எடுத்த ஒருவனும் ஆசீர்வாதமா இருந்தது கிடையாது. நான் ஒன்றை சொல்றேன், தைரியமா நான் பிரசங்கிக்கிறேன். திருச்சபைக்குள்ள வியாபாரங்களை கொண்டு வராதீங்க. சாபம். ஏல விடுதலை கொண்டு வராதீங்க. இயேசு முத சாட்டை எடுத்து சர்ச்சுக்குள்ள தான் சாட்டை எடுக்கிறார். சாட்டை எடுத்து உரிச்சு தொங்க விடுகிறார். ஊழியக்காரனே, ஒரு தடவை 2 தடவை பேசினா தொங்க விட்டுருவார் உரிச்சு உன்னை சாட்டை எடுத்து. அது யாரா இருந்தாலும் சரிதான். சர்ச்சுக்குள்ள வியாபாரங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீ வைராக்கியமா கேள்வி கேட்ப. இனி நாம் விடக்கூடாது. நம்முடைய தலைமுறையில நோ காம்ப்ரமைஸ். நீ கூப்பிடாம போ, தாராம போ, நீ செய்யாம போ, என்னனாலும் பண்ணிக்கோ. இனி சத்தியத்தை சத்தியமா தான் பேச முடியும். என் அப்பா சர்ச்சில் வியாபாரம் நடக்கும்போது சாட்டையை எடுத்தா, என் அப்பாவுடைய பிள்ளை ஒரே ரத்தம், ஒரே ஜீனு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பெண் பிள்ளைனா நாங்களும் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஆராதனை பண்ணுங்க. வியாபாரங்களை திருச்சபைக்குள்ள கொண்டு வராதீங்க. டோக்கன் போடாதீங்க. டோக்கன் சத்தியத்துக்குள்ள வாங்க. கேட்ட பாரம்பரியம் என்ன? பாரம்பரியம் வசனத்தை பேசுவோம். என்ன பாரம்பரியம்? முங்கி ஞானஸ்தானம் கொடுக்கணும். முங்கி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். தெளிக்க கூடாது. ஞானஸ்தானம்னா ஒரு பிள்ளைக்கு ஞானம் வந்து கொடுக்கப்படுற ஸ்தானம். ஸ்தானம்னா குளியல். பிள்ளைக்கு நீங்க இப்படிதான் குளிப்பீங்களோ? தண்ணி கோரி தலையில ஊத்தி இப்படிதான் குளிப்பீங்களோ? ஜலத்திலே மூழ்கி, ஜலத்துல முங்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்கணும். சும்மா விவரம் தெரியாத பிள்ளை படுக்கையில ஒண்ணுக்கு போற பிள்ளைய தூக்கி பீதா அவங்க கும்மானும் தண்ணி ஊத்தக்கூடாது. இதான் வைராக்கியம். என்ன பிரதர் இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க? அந்த ஊழியக்காரன் பேசல. நான் சொல்லுவேன், அந்த ஊழியக்காரன் பேசலன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். கண்டித்து உணர்த்துவான். பிள்ளைகளுக்கு அம்மாவரே தெளிப்பு ஞானஸ்தானத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போவாதீங்க. ஞானம் வந்தோன்னா ஜலத்தில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன் பைபிள்ல யாருங்க தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தா? நமக்கு இயேசு
ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். நாமளும் ஜலத்திலே மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு ஏறாதீங்க. பாஸ்டர் எவ்வளவு பெரிய போதகனா இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள ஷூ கிடையாது, அளவு கிடையாது. சர்ச்சில் வெளியே போட்டு வா. நிறைய பரிசுத்தவன்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஊழியம் செய்யும் போது செருப்பை கழட்டி போட்டுருவாங்க. மலேசியா சிங்கப்பூர் போனா மேடையில ஷூ போட்டு ஏறி நிற்கிறது. காலை உடைச்சிருவார் ஆண்டவர். மோசே பாதரட்சை கழட்டினா கழட்டிடணும். தேவனுக்கு முன்பாய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள். பணிந்து குனிந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடணும். அருமையான மோகன் சியப்பா கிட்ட ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் கேட்டாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. பிரதர், நாங்களாம் செருப்பு போட்டு தான் ஸ்டேஜில் இருக்கோம், நீங்களாம் செருப்பு போட்டு ஸ்டேஜில் இறங்க அப்படிங்கும் போது அவங்க சர்ச்சுக்குள்ளே கூட செருப்பை போட்டு வர மாட்டாங்க. எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் செருப்பை வெளியே கழட்டி போட்டு அப்படி உள்ளே வருவாங்க. மோகன் சியப்பா ஒரு முறை சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கிற இந்த காரியத்தில் பிரதர் எல்லா ஊழியக்காரங்களும் ஸ்டேஜில் நாங்கள் செருப்பு போட்டு தான் ஏறோம், நீங்களும் ஏறுங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை பலிபீடத்தில் நான் செப்பல் போட்டு ஏற மாட்டேன் அப்படின்னு செருப்பு சர்ச்சுக்கு வெளியே கழட்டி போட்டு தான் அவங்க சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். வைராக்கியம் வேணும். எப்படி பேசுனா 4 பேர் ஃபோன் அடிப்பாங்க. அடிச்சு இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? சத்தியம். சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி ஆண்டவரே நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கடைசி வாரத்தில் கூட தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு, தேவ பிரசன்னம், தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவ தயவு எங்களை காத்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக இருக்க, சத்தியத்தில் சத்தியமாக நிற்க, சத்தியத்தை திருச்சபைக்குள்ள கொண்டு வர எங்கள் சந்ததி நாங்கள் பாடுபட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட வாசல்கள் வந்தாலும் சரி. 40 அதிகாரம் 16வது வசனம், 2 ராஜாக்கள் 10:16. யெகூ இவ்விதமாய் சொல்லுகிறார், நீர் என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூ சொல்லுகிறார். 20 அதிகாரம் 16வது வசனம், 2 ராஜாக்கள் 10:16. யெகூ இவ்விதமாய் சொல்லுகிறார், நீர் என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூ சொல்லுகிறார், என்னோடு கூட வந்து. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. யெகூ இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்குள் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். தேவ பிள்ளையே, யாரை கர்த்தர் நம்புகிறார் என்று சொன்னார், பக்தி வைராக்கியமா இருக்கிற இந்த யெகூக்குள்ள எத்தனை தைரியம் என்று பாருங்கள். இவன் சகல மனிதனை பார்த்து சொல்லுகிறார், என்னோட கூட வா, என் தேவனுக்கு மேல எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிற வந்து பார். பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கேட்கிறார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ்,
டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.